சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சார் வாங்க அருணாச்சலம். சார் பக்கத்து எஸ்டேட் ஓனர் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. ஓகே. வேற ஏதாவது சொன்னாரா? இல்ல சார், நேற்று நீங்க ஊர்ல இல்ல அப்ப என்கிட்ட கொடுத்தாரு. நான் நீங்க வந்ததும் கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கி வச்சேன். ஒன்றும் இல்லை, பெங்களூர் எஸ்டேட் காஃபியோட ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குதுல. சரிங்க சார். சரி, காபி செடியெல்லாம் நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது என்னங்க சார்? அதான் ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பெங்களூருக்கும் இங்கேயும் உள்ள வளர்ச்சியை. சரிங்க சார். சரிங்க சார். எப்படிங்க சார் இருக்கு அப்ப? குட். சரிங்க சார். அருணாச்சலம், இன்னைக்கு உங்களுக்கு ஃபேக்டரியில தானே வேலை? ஆமா சார், இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் தான் தையில பறிக்கிறது. அது முடிஞ்சு வச்சு இந்த ஃபேக்டரிக்கு தான் நான் போகணும். நீங்க அங்க வருவீங்களா எப்படி சார்? எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சரிங்க சார், அப்ப நான் கிளம்பட்டுமா? ஓகே வாங்க. சரிங்க சார். நேரம் வேந்தனும் அம்மாவும் ஒன்றா உட்காந்துருப்பாங்களா? கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ, சொல்லுங்க சார். வேந்தா, அம்மா பக்கத்தில் இருக்காங்களா? ஆமாம் சார், அனுப்பிட்டேனே. ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. ஆமாம் சார், இன்னும் வரலையா? டேய், உடனே கிளம்பி சென்னைக்கு வரணுமா? என்ன சார் விளையாடுறீங்களா? நான் இங்கே ஊட்டியில் இருக்கேன், அதை எப்படி உடனே வர முடியும்? அப்போ நீ ரெடியாக தான் இருக்க ராஸ்கல். சார், இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லல சார். ஆமாம் மாப்பிள்ள, ஆமாம், கொஞ்சம் கூட நல்லல. சரி சரி, வைங்க, கிளம்பி வரேன். அப்ப சென்னைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்ட? சரிங்க சார், அதான் வர்றேன்னு சொல்றேன்ல. வர்றேன், வைங்க, கண்டிப்பா வர்றேன். சரி வேந்தா, அம்மா கிட்ட பேசிட்டு நான் உடனே இப்போ வீட்டுக்கு வரேன். ஓகே சார், ஓகே, வரேன், வைங்க. சரிடா, அந்த வந்துட்டேன். நம்மளை விட சீன் போடுறான். சரி, வீட்டுக்கு போவோம். என்னப்பா, என்னாச்சு? ஏதோ காரசாரமா பேசிட்டு இருந்த போன்ல. பிசினஸ் இஷ்யூ தாம்மா. ஃபோன் கான்வர்சேஷன் மூலமாவே ஒரு மெட்டீரியலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்பி வச்சேன். ரீச் ஆகலையாம். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு பிரச்சனை வேற. உடனே வர சொல்றாங்க கிளம்பி. அப்படியா? இப்போ எங்கப்பா போகணும்? சென்னைக்கு தாம்மா. சென்னைக்கா? ஆமாம்மா, உடனே கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. குட்டி, வாடா வாடா வாடா. அப்பா காலையில வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள குட்டி பாப்பா எந்திரிச்சிட்டாங்களா? சரி, எந்திரிச்சது என்ன குடிச்சாங்க? பால் குடிச்சாங்களா? வெரி குட். சரிடா தங்கம். ஏம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேந்தா, நீ ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? உடனே சென்னைக்கு கிளம்பணும் மாப்ள. சென்னைக்கா? என்னாச்சு திடீர்னு? வேலையில கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. நான் போய் தான் என்னன்னு பார்க்கணும். அப்படியா? எப்போ போகணும்? எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம். முடிஞ்சா இப்போவே கிளம்பணும். அப்படியா? ஆமாடா. சரி சரி, போயிட்டு எப்போ வருவ? அது போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு. சரி, ஓகே. சரி, பாரு. அம்மா, என்னையா? நீங்க ஏமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? வேந்தன் ஊருக்கு போகணும்னு சொன்னதுனாலயா? ஆமா, இப்பதான் தம்பி சொல்றான் உடனே கிளம்பணும்னு. வேலைன்னா அப்படி இப்படிதாம்மா இருக்கும். இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா, இருமல் நல்லா குறைஞ்சிருச்சு. நைட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இருமிக்கிட்டு இருந்தீங்கம்மா. டாக்டர் கிட்ட வேணா போயிட்டு வந்துருவோமா, இல்ல டாக்டரை வர சொல்லட்டுமா? இல்லப்பா, அப்பப்போ வருது. ஒரேடியாவும் இருமல் நின்னா அதுவும் நல்லதுக்கு இல்லைல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியா போகணும். அதுவும் சரிதான். சரி, அப்ப இன்னும் ஒரு நாள் பார்க்கலாமா? சரிப்பா, சரி. வேண்டா, நீ மட்டும் சென்னைக்கு போறியா இல்ல பாப்பாவையும் கூட்டிட்டு போறியா? அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்பாவையும் கூட்டிகிட்டே போயிடுறோம்ப்பா. அம்மா, என்ன சொன்னீங்க? இல்லையா, பாப்பாவையும் கூட்டிகிட்டே போயிடுறோன்னு சொன்னேன். கூட்டிட்டு போயிடுறோன்னா? நானும் வேந்தன் கூட சென்னைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. என்னடா தெரில. நீங்க ஏம்மா இப்போ சென்னைக்கு திடீர்னு? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லை. அதான்ப்பா, உடம்பு சரியில்லைல்ல. இங்கே ஊட்டி குளூரில் இருக்கிறதுக்கு அங்கே சென்னையில் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் இல்லாமல் சின்னவன் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு அப்படியே வேந்தன் வீட்டுக்கும் போய் அண்ணனை பார்த்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். அது நம்ம இன்னொரு நாள் போகலாமா? இந்த வார கடைசியில் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இப்போன்னா தம்பிக்கும் வேலை அதிகமாக இருக்கும், உங்களை அவனால் கவனிச்சிக்க முடியாது. அதனால வீக்கெண்ட் போவோம். தம்பி தாயா கூப்பிட்டான். தம்பி கூப்பிட்டானா? எப்போம்மா? நேற்று நைட்டு. என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்களும் சொல்லலை, தம்பியும் சொல்லலை. அம்மா படுத்ததுக்கு அப்புறம் தாயா ஃபோன் பண்ணான். ஏன் அவ்வளோ லேட்டாக ஃபோன் பண்ணான்னு எனக்கே தெரியலை. ஊருக்கு வாங்கம்மான்னு கூப்பிட்டான். சரி, காலையில் எந்திரிச்சு உங்ககிட்ட சொல்லி உன்னை கொண்டு போய் விட சொல்லுவோன்னு பார்த்தேன். அம்மா எந்திக்கிறதுக்குள்ளே நீ எஸ்டேட்டை பார்க்கணுன்னு கிளம்பிட்டியா? அதான் வந்ததும் சொல்லுவோன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே புகழும் சென்னைக்கு போக வேண்டிய வேலை வந்துருச்சு. அப்படியே புகழ் கூடவே நானும் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. என்னம்மா, தம்பி திடீர்னு எதுக்கு உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்கிறான்? தெரியலப்பா, போனால் தான் தெரியும். பார்க்கணுன்னு தோணுச்சோ என்னமோ அம்மாவை. இப்போ தானே வந்துட்டு போனோம். சரிப்பா, உன்னை மாதிரி அவனும் எனக்கு பிள்ளை தானே. அவன் கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வர்றானே.
ஆ இல்லை அதுக்கு ஒன்றும் இல்லை, நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்ல வந்தேன். அப்படித்தாயா நானும் நினச்சேன். உனக்கு வேலை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உன்னை கொண்டு போய் விட சொல்லுவோன்னு தான் நினச்சேன். அதான் இப்போ தம்பி போகிறான்ல, புகழ் போகிறான்லையா, அவன் கூடயே சேர்ந்து போயிட்டா உனக்கும் வேலை மிச்சம் தானே. ஆமாம், நான் நேராக அங்கே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு. நானும் அங்கேயே வர்றேன்யா. அண்ணனை பார்த்து 1 வருஷம் பக்கம் ஆச்சு. அண்ணனை பார்த்த மாதிரியும் இருக்கும். என் பிள்ளை சின்னவனை வந்து கூப்பிட்டுக்கோன்னு சொன்னால் அவன் வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இல்லாட்டினாலும் நான் ஒரு கேப் புக் பண்ணி போய்க்குவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியாம்மா? சென்னைக்கு என்னால் தனியாகவே போயிட்டு வர முடியும். எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தவ தானே நானும். இருந்தாலும் பிள்ளைங்க இருக்கும்போது தனியாக போக வேண்டாமேன்னு பார்க்குறேன். சரிம்மா, நீங்கள் வேந்தன் கூடயே போயிட்டு வாங்க. ஆ சரிப்பா. மத்தியானம் 2 மணிக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குது, அதில் கிளம்புறீங்களா? ஆ போயிடலாம். ம். அம்மா அப்படின்னா இப்போவே நீங்கள் ரெடியாக ஆரம்பிச்சாதான் டைம் சரியாக இருக்கும். இங்கேருந்து கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வேறு போகணும். ஆ சரிப்பா. நீ இங்கே தனியாக சமாளிச்சுக்கிடுவியா? அதெல்லாம் பார்த்துக்குவோம்மா. சரிப்பா, அப்போ நான் போயிட்டு தம்பி கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வரட்டுமா? ஆ தாராளமாக இருந்துட்டு வாங்க, தம்பியும் ஆசைப்படுவான்ல. சரிப்பா சரி. அப்போ நான் போய் ரெடி ஆகட்டா? ஆ ஓகேம்மா. மாப்பிள்ள என்னடா? அதான்டா எனக்கும் தெரியல, ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறாங்கன்னு. முத்து கால் பண்ணி கூப்பிட்டுருக்கானா என்ன? இல்லை, என்கிட்ட தம்பி ஒன்றுமே சொல்லலை. கால் பண்ணி கேளு, அம்மா கிட்ட எதுவும் சொன்னேன்னு. வேண்டாம் வேண்டாம், அப்புறம் அவனுக்கும் கோவம் வந்துடும், அம்மாவுக்கும் கோவம் வந்துடும். சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணுறது, 2 பேரும் சேர்ந்தே போங்க. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பாப்பாவை கூட்டிகிட்டு புகழரசி வீட்டுக்கு கிளம்பிடு. அங்கே அவங்க அப்பாவை பார்த்து பேசிட்டு அப்படியே அங்கேருந்தே ஹாஸ்பிட்டல் கிளம்பிடுங்க. ம் சரி. சரி போ, நீ ரெடியாகு, எல்லாம் பேக் பண்ணு. ம். குட்டி பாப்பா சாப்பிட்டாளா ஏதாவது? தூங்கி இருந்துச்சு, பால் தான் குடிச்சிருக்கா. அப்படின்னா பாப்பாவை நான் குளிக்க வச்சிடவா? ம் சரி, நீ பார்த்துக்கோ, நான் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். சரி போ பாரு. குட்டிமா குளிக்கலாமா? ஆமாடா குட்டி, அப்பா கூட குளிச்சுக்கிறீங்களா? சரி வாங்க. சரி வினி, என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க? அக்கா சாரி தான் கட்டியிருக்கேன். ஓகே குட், அப்படியே மெயின்டைன் பண்ணு, ஓகேவா? ம் சரிக்கா. அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம், ஆன்ட்டி ஊட்டியிலேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அந்த கிளம் எதுக்கு இப்போ இங்கே வருது தெரியலக்கா. எம்கே எதுவும் வர சொல்லியிருப்பாரோ என்னமோ. அப்படின்னா நேராக எம்கே வீட்டுக்கு தானே போகணும். எப்போவுமே சென்னை வந்தால் நம்ம வீட்டுக்கு ஒரு தடவை வந்துட்டு தானக்கா போவாங்க. ஒருவேளை எம்கே மேரேஜ் பற்றி எதுவும் அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்கலாம், அது என்னமோ தெரியலக்கா. சரி, வரப்போகிறது ஓ மாமியார், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பார்த்து பண்ணு, ஓகேவா? சரிக்கா. அண்ணனும் வர்றானா? அவன் எதுக்கு வர்றான்? ஊட்டிக்கு போகிறேன்ட்டு போனான். ஆமாக்கா, எதுக்கு வர்றான்னு தெரியல, ஆனால் அண்ணனும் வர்றான். அண்ணன் கூட தான் ஆன்ட்டி வராங்க. அப்படியா? சரி, அந்த குட்டி பிசாசு வருதா? ஆமாம், பாப்பாவும் தான் வர்றா. சரி ஓகே, 3 பேர்கிட்டையும் பார்த்து கொஞ்சம் பதவிசா நடந்துக்கோ. ம் சரிக்கா. வினி. டாடி. யார் கூடமா பேசிட்டு இருக்க? எம்கேவா? இல்லைப்பா, அக்கா. அக்காவா? சரி சரி, அப்ப சரி சரி, அத்தை வர நேரம் ஆயிடுச்சு. ஆ சரிப்பா, நான் ரெடியாக தான் இருக்கேன். வினி, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு. ஆ போட்டேங்க்கா. அப்பா, அவங்க எதுக்குப்பா இப்போ வர்றாங்க? என்னன்னு தெரியலம்மா, உங்க அண்ணன் கூட தான் வர்றாங்க. அண்ணன் எதுக்குப்பா இப்போ வரான்? அங்கே போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு தானே போனான். என்னமோ தெரியலம்மா, வர்றான். என்ன ஏதுன்னு பார்க்கணும்ப்பா. என்னமோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்மள மீறி என்னமா செஞ்சிட போறான்? அப்படி இல்லைப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் கண்குத்தி பாம்பா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிம்மா, வரட்டும், என்ன ஏதுன்னு கேட்போம். ம் சரிப்பா, என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் பேசிட்டு என்கிட்ட சொல்லுங்க. சரிம்மா சரி. ஓகே வினி, பாய். ஆ பாய்க்கா. சொன்னதெல்லாம் ஞாபகம், கேர்ஃபுல்லாக நடந்துக்கோ. ஓகேக்கா, ஓகே. சரி வச்சிடுறேன். ம். சரி வினி, ரெடியா இரு, இங்க பக்கத்துல வந்துட்டாங்க. ம். ஆன்ட்டி கால் பண்ணாங்களா டாடி? நான் தான் கால் பண்ணி கேட்டேன், நம்ம வீட்டுக்கு தானே வர்றாங்க, எங்க வந்திருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ம் ஓகே டாடி. நீ உள்ளேயே இரு, அவங்க வந்ததும் நான் உன்னை கூப்பிடுறேன், நீ வந்து வெல்கம் பண்ணு. ம் சரிங்க டாடி. சரி, உள்ளேயே இரு, நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வா. ம். ஆன்ட்டி இப்போ எதுக்கு சடனாக இங்கே வராங்கன்னு தெரியல, ஆனாலும் அவங்க மனசு சந்தோஷப்படுறாப்புல நடந்துக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். வினி, இங்க வாமா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஆ வரேன் டாடி. அப்பா. அரசி, என்னம்மா இன்னைக்கு புடவையெல்லாம் கட்டியிருக்க? சும்மா தான்ப்பா, கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. இன்னைக்கு ஏம்மா நீ ஆபீஸ்ல இருந்து மத்தியானமே வந்துட்ட? சொன்னேன்லப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும்னு. ஆமா, அது சாயங்காலம் தானே. ஆமாப்பா, அதுக்குள்ள இங்கே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. நேரத்துல யாருமா கோயில் திறந்து வச்சிருப்பாங்க மத்தியானம்? இங்கே பக்கத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. இன்னைக்கு கோயில் திறந்து தான்ப்பா இருக்கும். நரசிம்மர் சன்னதியில் போய் விளக்கேற்றிட்டு வந்துடுறேன். அப்படியா? ரொம்ப சிரமப்பட்டுக்கிறடா. கோயிலுக்கு போகிறதுல என்னப்பா சிரமம் இருக்கு? அதை சொல்லலடா, எனக்காக நீ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கல, அதை சொல்ல வரேன்.
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே சிரமப்பட்டாலும் அதில் எந்த தப்பும் இல்லை. எனக்காக நீங்கள் படாததையே உங்களுக்காக நான் பட்டுட்டு இருக்கேன். என் காலம் முடிஞ்சு போச்சுமா, நீ வாழ வேண்டிய பிள்ளை. பாரு, உன்னை இந்த மாதிரி புடவையில பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இதே மாதிரி புருஷன் பிள்ளை குட்டியோட வந்து நின்னேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு எனக்காக கோயில் ஆஸ்பத்திரின்னு ஏறி ஏறி இறங்குற. நீங்கள் இப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, உங்களை பர்மனெண்ட்டாக பார்த்துக்கிறதுக்கு ஒரு நர்ஸை போட்டுட்டு நான் ஹாஸ்டலில் தங்கிக்குவேன். சரிம்மா சரி, ஒன்றும் பேசல போ. ஏற்கனவே டயாலிசிஸ்னு செலவு அத்துக்கிட்டு போகுது, இதுல ஆபரேஷன் வேற. ஆயுசு முடிஞ்சு மேலே போற நேரத்துல எனக்கு ஆபரேஷன்லாம் தேவையா? அப்போ அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா. சரிடா சரிடா சரிடா, நான் ஒன்றும் பேசலடா. ஏதோ ஆத்தாம என்னால உன் வாழ்க்கை வீணா போகுதுன்னு அதான் அப்படி பேசிட்டேன். சரிப்பா, இனிமேல் அப்படி பேசாதீங்க. ரெஸ்ட் எடுங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ம். தங்கச்சி, உன்னை எதிர்பார்க்கவே இல்லம்மா. இன்னைக்கு நீ புறப்பட்டு வர்றேன்னு தகவல் சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என் பிள்ளை வர சொன்னா, அதான் வந்தேன். அப்படியே வந்த கையோட உங்களையும் பார்த்துட்டு போகலாமேன்னு இங்கே வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போன்னா என் பிள்ளை வேலையில் இருப்பான். பிறகுனா வேலையை முடிச்சதும் அப்படியே வந்து என்னை கூட்டிகிட்டு போவான். அது வரைக்கும் இங்கே இருப்பேன்னே. சரிம்மா சரிம்மா, தாராளமா இருமா, இது உன் வீடு. பாத்தியா உன் மருமகளை பாத்தியா? ஆண்டி எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு. எந்திரி எந்திரி, தீர்க்காயுசா இருக்கணும். எந்திரிமா எந்திரி. தேங்க்ஸ் ஆண்டி. என் மகனுக்கு ஏற்ற பொண்ணு, அவனுக்கு ஏற்ற மாதிரியே கம்பீரமாக அவனை மாதிரியே நல்லா ஸ்டைலாக இருக்கா என் மருமக. நடக்கிற நடையிலையும் சரி, உடுத்துற உடையிலையும் சரி, என் மகனுக்கு அப்படியே பொருத்தமானவன் நீ மட்டும்தாம்மா. தேங்க்ஸ் ஆண்டி. கூடிய சீக்கிரம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். சாமியை கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அப்பா என்னப்பா? நான் ஒரு முக்கியமான வேலையாக தான் சென்னை வந்தேன், வெளியே போயிட்டு வரேன். வந்த காலோட கிளம்பாதப்பா, சாப்பிட்டுட்டு போ. இல்லப்பா இருக்கட்டும், நான் வெளியே பாத்துக்கிறேன். அப்படின்லாம் சொல்லாத புகழ். இல்லப்பா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வந்த வேலையை பார்க்கணும், நான் கிளம்புறேன், அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி, பிள்ளைய விட்டுட்டு போ. பிள்ளைய விட்டுட்டு போறதா? அதெல்லாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நான் கூட்டிட்டு போய் நான் பாத்துக்கிறேன். அண்ணா பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இல்ல வினி வேண்டாம், நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். அண்ணா வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு, பச்சை பிள்ளைய தூக்கிட்டு அங்கிட்டு அலையாத. நீ என்னை நம்பி பாப்பாவை தைரியமா விட்டுட்டு போ, நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். வேண்டாம் வினி, சொல்றது கேளு, நான் கூட்டிட்டு போய்க்குவேன். புகழ் சொல்றது கேளியா? அதான் என் மருமக பாத்துக்கிறேன்னு சொல்றான்ல, பொறுப்பா பாத்துக்கிடுவா. பிள்ளைய விட்டுட்டு போ. இல்லம்மா, பெத்த எனக்கு பாத்துக்கிடவும் தெரியும், நானே பாத்துக்கிறேன், நான் கூட்டிட்டு போய்க்கிறேன். இப்படியெல்லாம் வெடுக்கு வெடுக்குன்னு பேசக்கூடாதியா. பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு வெயில்ல எங்கிட்டு கூடிய அலைவ? நான் கார்ல தாம்மா போறேன். கார்லனாலும் காருக்குள்ளேயே உட்காந்து பேசுவ, இறங்கி அங்கிட்டு இங்கிட்டு போவேல. பச்சை பிள்ளைக்கு வெயில் தாங்காது சொல்றாங்கல்ல எல்லாரும், விட்டுட்டு போ. நானும் இங்கே தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, நான் கூட்டிட்டு போறேன். இப்படி தண்டை தங்கச்சி, நான் சொல்றது எதையுமே கேட்க மாட்டான். ஆனா ஊருக்குள்ள பழி எல்லாம் என் மேலதான் விழுது. அதான் நானும் சொல்லி பாக்குறேன், கேட்க மாட்டேங்கிறானே. அம்மா ஐயா கண்ணு வா. எப்படியா பிள்ளை இருக்க? அதுக்குள்ள வேலை முடிஞ்சிருச்சா? எம்கே வாங்க. வரேன் அங்கிள். அம்மா வேலை முடியல, முடிச்சிட்டு வந்துட்டேன், உங்களுக்காக தான். சரியா கண்ணு, சரி வா. என்ன மச்சான், ஊட்டி அதுக்குள்ள போர் அடிச்சிருச்சா? இல்ல மாப்ள, ஒரு சின்ன வேலை, அதான் வந்தேன். ஓகே ஓகே, எப்படியோ நீ வந்த, என் அம்மாவும் வந்துட்டாங்க. தேங்க்ஸ். இருக்கட்டும்பா. சரி எல்லாரும் இருங்க, நான் கிளம்புறேன். மாப்பிள்ள இரு, என்னடா நான் போயிட்டு வரேன். வேலையா? ஆமாப்பா, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே பாரு. ஹாய் வினி. ஹாய் எம்கே. உட்காருங்க எம்கே, உட்காருங்க. இருக்கட்டும் அங்கிள். அம்மா போலாமா? போலாமாவா? என்னப்பா அதுக்குள்ள கூட்டிட்டு போக பாக்குறீங்க? என் தங்கச்சியை சாப்பிட வைக்காம நான் எப்படி அனுப்புவேன்? இல்ல அங்கிள், அம்மாவை நான் இப்ப கூட்டிட்டு போறேன். அம்மா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்கு. பேசிட்டு அதுக்கப்புறம் அம்மாவும் நானுமா இங்க வந்து சாப்பிடுறோம். எம்கே சொன்னாப்ல கேளுங்க, இன்னைக்கே சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா அவர் என்ன சொல்றாரு அதுபடி கேளுங்க. அப்படியா? சரிம்மா. சரி எம்கே, உங்க விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. ஓகே அங்கிள். அம்மா போலாமா? என்னே பாத்தீங்களா? என்னம்மா? என் மருமக எப்படி என் மகன் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறான்னு பாத்தீங்களா? அதானே, எம்கேவுக்காகவே பிறந்தவ தானே வினி, அப்புறம் எப்படி இருப்பா? அதை சொல்லுங்க, அதுக்கு பேரு தான் பொறுத்தோங்கிறது. ஆமாம்மா ஆமாம்மா. சரிங்கண்ணே, அப்ப நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். சாப்பிடாம போறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் டீ குடிச்சாச்சுல, அதான் பிள்ளை சொல்றான்ல நாளைக்கு வந்து சாப்பிடுவோன்னு. நாளைக்கு வர்றோம். சரிம்மா சரி. ஓகே அங்கிள், போயிட்டு வரோம். வினி பாய். பாய் எம்கே, பார்த்து போயிட்டு வாங்க. ஓகே. அம்மா வாங்க. எம்கே. சொல்லு வினி. நீங்க எப்பவுமே டிரைவ் பண்ற மாதிரி வேகமா டிரைவ் பண்ணாதீங்க. ஆன்ட்டி இருக்காங்கல்ல, கொஞ்சம் மெதுவா போங்க என்ன. ஓகே வினி, நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொன்னேன். ஓகே பாய். பாய். அம்மா வாங்க. வர்றையா. மருமகளே போயிட்டு வரேன் என்னம்மா? சரிங்க ஆண்டி, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிடா, சரி வரேன். அண்ணே வர்றேன். வாடா 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 தாய். ஏன் வினி, எம்கே கல்யாண விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் அம்மா வர சொல்லி இருக்கா? அப்படியோ? அப்படிதான் நினைக்கிறேன் டாடி. சரி, என் தங்கச்சி மனசு கோணாம நடந்துக்கோ என்னம்மா? ஓகே டாடி. சரி உள்ள போ.
மனு அம்மா பேசுறேன்டா. அம்மாவா? சொல்லுங்கம்மா. மனு, நீ கொண்டு வந்து கொடுத்த தேன் பாட்டில் அம்மா கீழே போட்டு உடைச்சிட்டேன்டா தெரியாம. கை தவறி போட்டுட்டேன். அச்சச்சோ. வேற எதுவும் தேன் இருக்காடா பிள்ளை? இருக்குமா. கொஞ்சம் வீடு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போறியாடா? சரிங்கம்மா, தான் வரேன். சரிடா, வா வா வா. சரிம்மா. சரிம்மா, வா. என்னது இது? அம்மாவே அதிசயமா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. ஒருவேளை புலி நம்மளை பத்தி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாரோ? அப்படின்னா இப்படி கூப்பிட மாட்டாங்களே. தேன் பாட்டில் உடைச்சிட்டேன்னு சொல்லியில கூப்பிடுறாங்க. சரி, கேட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். தேன் கொடுத்த கையோட அப்படியே இந்த தெனமாவு உருண்டையும் கொடுத்துட்டு வந்தா என்ன? வீட்டில் செஞ்சேம்மா, நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தா என்ன? புலி அப்பவே ஆசையா கேட்டாரு, ஆனா கொண்டு போகத்தான் முடியல. சரி, இப்போ கையோட கொண்டு போய் கொடுத்துருவோம். இந்த ஊறுகாயையும் கொஞ்சம் கொண்டு போனா என்ன? அம்மா ஊறுகாய் போட்டேன், நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா என்ன? புளிக்கு ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்குமா என்னன்னு தெரியலையே. சரி, கொண்டு போய் கொடுப்போம், சாப்பிடட்டும். இன்னும் வீட்டில் வேற என்னென்ன இருக்கு? நம்ம செஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொண்டு போய் கொடுக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. சரி, இந்த 3 மட்டும் கொண்டு போவோம். தேன், தெனமாவு உருண்டை, ஊறுகாய் பாட்டில் 3 எடுத்து வச்சிருக்கோம். தேன் அம்மாவுக்கு, தெனமாவு உருண்டையும் ஊறுகாயும் புளிக்கு. வேமா போமானு, வேமா போ. இங்கே நின்னே கூப்பிடுவோம். அம்மா அப்படிதான் சொல்லியிருக்காங்க, வெளியே நின்று கூப்பிடு, நான் வருவேன்னு. அம்மா, அம்மா. மனு, உள்ள வாடா. எது உள்ள வரவா? என்ன சொல்றாங்க அம்மா? அம்மா, மானு வந்திருக்கேன். உள்ள வாடா கண்ணு. உள்ள வான்னு சொல்றாங்க. நிஜமாவே அம்மா தான் கூப்பிடுறாங்களா? அம்மா, உள்ள வாடா ராஜாத்தி, உள்ள வா. அம்மா தான் கூப்பிடுறாங்க. புலி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு போல, அதான் கூப்பிடுறாங்க. அம்மா, அம்மா, மானு வந்திருக்கேன். மனு, மனு பயப்படாத பயப்படாத, நான் தான். அம்மா, அம்மாடி. என்னாச்சுடா? நான் தானே. எதுக்கு இவ்வளவு பயம்? அம்மா, 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 அம்மா எங்க? அடியே மானு, என்னடி இப்படி பயப்படுற? நீ இப்படி எல்லாம் பயப்படுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் பின்னாடி வந்து கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். நீங்க நேரம் இங்க என்ன பண்றீங்க? அம்மா, அம்மா எங்க? அம்மா தானே என்ன உள்ள கூப்பிட்டாங்க. அம்மா ஒன்னும் கூப்பிடல, நான் தான் கூப்பிட்டேன். இல்ல, அம்மா தான் கூப்பிட்டாங்க. என்னன்னு? எனக்கு முதல்ல அவங்க தான் ஃபோன் பண்ணி தேன் பாட்டில் உடைஞ்சு போச்சு, கை தவறி கீழே போட்டுட்டேன், இன்னும் கொஞ்சம் தேன் இருந்தா கொண்டு வாமான்னு அவங்க தான் சொன்னாங்க. ஆஹா, எப்படி கூப்பிட்டாங்க? எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த ஃபோன் யார் வாங்கி கொடுத்த ஃபோன்? நீங்க தான் புலி. அந்த நம்பர் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது தானே? ஆமா. அப்ப நான் அம்மா மாதிரி பேசினது? நான் தான். எதுக்கு? நான் இல்லாத நேரம் நீ வீட்டுக்கு வந்துட்டு போனேல்ல, அப்ப நான் இருக்கிற நேரம் நீ வீட்டுக்கு வரணும்ல, அதுக்காக தான். அம்மாவுக்கு தெரிஞ்சா வைவாங்க. மனு, உன் மாமியார் ஊர்லயே இல்லடி. ஊர்லயே இல்லையா? ஆமா, சென்னைக்கு என் தம்பி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, அதுதான் புலிக்கு இவ்வளவு தைரியமோ? இல்லாட்டினாலும் நான் உன்னை கூட்டிட்டு வர்றதுக்கு ரெடி தான். நீ தான் வர்றதுக்கு பயப்படுற. ஆனா மானு, இவ்வளோ பெரிய எஸ்டேட்டோட ஓனராக போற நீ இப்படி யோசிக்க தெரியாம இருக்க பத்தியா? சாரி. ஆனா நீ கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன்டி. அது உங்களை பார்க்க போறோங்கிற நினைப்புல எதையும் யோசிக்க தோணல. அது பவுடர் கொஞ்சம் தூக்கலா போட்டிருக்கிறத பார்த்தாலே தெரியுது. போங்க. மானு, இங்க பாரு. எங்க போகணும்? போங்க. அதான், எங்க போகணும்? எங்கேயும் போக வேண்டாம் நீங்க, நான் போறேன். நீ எங்க போவ? நானும் எங்க வீட்டுக்கு போறேன். இதுதானே உன் வீடு? ஆமா, போங்க. என்னடா போப்போன்னு சொல்லிட்டே இருக்க? அப்படி எங்க தான் போகணும் நானு? கை எடுங்க. என்ன சும்மா அம்மா இல்லாத நேரத்துல என்னை போய் சொல்லி வர வச்சுட்டீங்க பாத்தீங்களா? கையெல்லாம் எடுக்க முடியாது. இங்க பாரு, என் அம்மா குறைஞ்சது 2 நாளைக்காவது தம்பி வீட்டுல இருந்துட்டு தான் வருவாங்க. சரி, அதுக்கு இந்த 2 நாளும் எனக்கு நீ தான் சமைச்சு போட போற. ஆசை தோசை அப்பளம் வடை. அதேதான், காலையில தோசை, மத்தியானம் அப்பளம் வடையோட சாப்பாடு. புளி விளையாடாதீங்க. விளையாடலடா, சீரியஸா தான் சொல்றேன். நீ வந்து சமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும்னு நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. என்ன சமைச்சு கொடுக்க போற? நிஜமாவா? இன்னும் சாப்பிடலையா? நீ தான் சமைச்சு கொடுக்கணும். சரி, என்ன சமைக்கணும்? உனக்கு என்ன தெரியுமோ செஞ்சு கொடு. சிம்பிளா எதுனாலும் ஓகே தான். நம்ம 2 பேருக்கு மட்டும் தானே. அப்புறம் இங்க சமையல்கார அம்மா ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்க எங்க? அம்மா ஊருக்கு கிளம்புவோமே, அவங்களுக்கும் 2 நாள் லீவ் கொடுத்து அனுப்பிட்டேன். ஆனா நீங்க ரொம்ப விவரம் தான். என்ன? ஆமா, இல்லாட்டி உன் கையால சாப்பிட முடியுமா? சரி சொல்லு, என்ன செஞ்சு கொடுக்க போற? உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன்.
சிம்பிளா ஏதாவது பண்ணுடா, உன்னால என்ன முடியுமோ அது பண்ணு. நான் உங்களுக்கு தேன் கூட தெனமாவு உருண்டையும் ஊறுகாயும் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஊறுகாய் பிடிக்குமா? நீ செஞ்சு கொடுத்தா நான் எதுனாலும் சாப்பிடுவேன்னு நேத்தே சொல்லிட்டேன். சரி, என்ன ஊறுகா? மாங்காய் ஊறுகாய். மாங்காய் ஊறுகாயா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா சாம்பார் சாதம் செஞ்சு கொடுக்கட்டுமா? தயிர் சாதம் செய்யண்டி, சிம்பிளா. அதுல என்ன சத்து இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்புறம் நீங்க வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு சத்து எங்க இருந்து வரும்? நான் சாம்பார் சாதம் தான் செய்வேன். சரி, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். அடுப்படி எங்க இருக்கு? அடுப்படியா? அதான் அப்படி திரும்பு. ஆ, அப்படியே போகணும், வா போலாம். காய்கறி எல்லாம் இருக்குமா? இல்லைன்னா லிஸ்ட் எழுதி கொடு, வாங்கிட்டு வரேன். இன்னுமே வாங்கிட்டு வந்து எப்ப சமைக்கிறது? நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு சாப்பிட்ட மாதிரி தான். போ, அடுப்படியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். என்ன இருக்கோ அதை வச்சு ஏதாவது செய்வோம், போ. சரி. நட நட நட. நிலா பாப்பா, உனக்கு காய்ச்சல் இப்ப தாவலையாடா? பரவாயில்லண்ணே, நல்லா குறைஞ்சிருச்சு. முகம் ரொம்ப வாட்டமா இருக்கே, அதான் வந்து கேப்போன்னு கேட்டேன். கசாயம் ஏதாவது வச்சு தரட்டுமா அண்ணே? இல்லண்ணே, பாட்டி வச்சு கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன். அதான் தம்பி நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போயிருக்கோம். நீ நல்லா பாத்துக்கிட சொல்லிட்டு போனது என்கிட்ட. அப்படியாண்ணே? ஆமாடா தாயி. சரிங்கண்ணே. ஆமா, வீட்டுல சமையல் வாசமெல்லாம் ரொம்ப பலமா வருது. ஆமா, உனக்கு விஷயம் தெரியாதா? தம்பியோட அம்மா இன்னைக்கு ஊர்ல இருந்து வர்றாங்கல்ல. அப்படியா? முத்துக்கண்ணுவோட அம்மாவா? ஆமாடா, உனக்கு தெரியாதா? தம்பி சொல்லலையா? இல்லையே, முத்து வந்து பார்க்கும்போது நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். அப்புறமா பாட்டி தான் சொன்னாங்க. அப்படியா? அப்ப அதான் தெரியல போல. சமையல் எல்லாம் அதான் தடபுடலாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே, எப்போ வர்றாங்களா? தம்பி அப்பவே ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போதே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. அம்மாவை கூட்டிட்டு நேரா வந்துருவேன், சமையல்லாம் ரெடியா இருக்கானே அப்படின்னு கேட்டாரு. சரி. எனக்கு போன் போட்ட நேரத்துக்கு நேரம் வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? சரி சரி, வரட்டும். அவங்கள நான் பார்த்து பல வருஷமாச்சு, எனக்கு முகமே மறந்து போச்சு. அவ்வளவுதானே, இன்னைக்கு பார்த்துட்டா போச்சு. நிலா, அம்மா இதான் என்னோட ஃப்ரெண்ட் நிலா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இவள? எனக்கு தெரியலையேப்பா. அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நான் லட்சுமி பாட்டியோட பேத்தி, வைத்தியநாதனோட மக. என்ன தெரியுதாம்மா உங்களுக்கு? இல்லைம்மா, தெரியல. உங்க ஊர்க்கார பொண்ணு தான். எங்க பாட்டியை பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாட்டியை கூப்பிடட்டுமா? இருங்க. பாட்டி, 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 இங்க வாங்களேன். பாட்டியம்மா. இந்த வந்துட்டேன். அடுப்புல வேலையா இருந்தேன். என்ன எல்லாரும் இது? மரகதம், மரகதம், எப்படிமா இருக்க? என்ன தெரியுதா உனக்கு? ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இருந்த தெருவுக்கு அப்படியே பின்னாடி தெருவுல தான் எங்க வீடு. மறந்துட்டியோ? என் மருமக விஜயலட்சுமி, அவளை உனக்கு நல்லா தெரியும்ல? ஆமா, விஜயலட்சுமி. அவளோட மக தான் என் பேத்தி நிலா. இப்போ உனக்கு ஞாபகம் வருதா? உன் பிள்ளையும் என் பேத்தியும் ஒன்று மண்ணா விளையாண்டுட்டு இருப்பாங்களே சின்ன பிள்ளையில. ஊர் பக்கத்துல இருந்து வந்து ரொம்ப வருஷம் ஆச்சா, எல்லாம் மறந்துருச்சு. அதுக்காக ஒட்டுமொத்தமாக ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் மறந்துட்டா எப்படி? பாட்டி சும்மா இருங்க பாட்டி. சரித்தே. வந்தவங்களே இப்படி வெளியே வேடிக்கை வச்சு பேசிட்டு இருக்கமே. மறக்கதா, உள்ள வாமா. பாட்டி இருக்கட்டும் பாட்டி. அம்மா ஃப்ளைட் இறங்கினதுல இருந்து இன்னும் சாப்பிடவே இல்லை. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு சாயங்காலமா அவுட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு வரேன். அப்படிங்களாயா? சரி, அதுவும் சரிதான். ஏரோப்ளான்ல வந்தாங்களோ? சரி. ஆமா. மணி என்ன, சாப்பாடு ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு தம்பி. நீங்க வர்றதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் அது வரைக்கும் பிள்ளைகிட்ட பேசிட்டு போவோமே, காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு போவோமேன்னு வந்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. சரி, சாப்பாடு எடுத்துக்கிட்டா வரீங்களா? போய் எடுத்து வைங்க, வரோம். சரி வாங்க தம்பி. அம்மா நீங்களும் வாங்க. நிலா பாப்பா, உடம்ப பாத்துக்கோ. என்னடா? சரிங்கண்ணே. அம்மா, நீங்க எங்க வீட்டுல ஒரு நாள் சாப்பிடணும். பார்க்கலாம். நிலா, இப்ப நீ ஓகே தானே? எனக்கு நல்லா சரியாயிடுச்சு முத்து. ஓகே, குட். அம்மா வர்றாங்கன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லை. நான் காலையில உன்னை பார்க்க வந்தேன் நிலா, நீ தூங்கிக்கிட்டு இருந்த, அதான் உன்கிட்ட சொல்ல முடியல. அப்படியா? அவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானும் கூட மாட மணியண்ணன் கூட சேர்ந்து சமைச்சு வச்சிருந்திருப்பேன்ல. நோ ப்ராப்ளம். நான் ஒரு நாள் அம்மாவை வீட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு வா. சரி. இப்ப அம்மாவை ரொம்ப நேரம் நிக்க வைக்காம உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வைப்போ. ஓகே. அம்மா போலாமா? நீ போய் கை கால் கழுவிட்டு சாப்பிட உட்காரு, நான் அந்த உங்ககிட்ட பேசிட்டு வரேன். ஓகேம்மா. உன் பேர் என்னம்மா? வெண்ணிலா. இங்கேதான் இருக்கீங்களோ? ஆமா மரகதம், உதவின்னு கேட்டு பரத வச்சு வந்து நின்னப்ப நீ பெத்த பிள்ளை தான் எங்களுக்கு எல்லா ஒத்தாசையும் பண்ணி இங்கே குடியும் வச்சிருக்காரு. பிள்ளைக்கு வேலையும் போட்டு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைய படிக்கவும் வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா புண்ணியமும் உனக்கு தாம்மா. நீயும் உன் பிள்ளைங்களும் என்னைக்கும் நல்லா இருக்கணும். என்ன படிக்கிற? பிகாம் கரஸில் பண்ணிட்டு இருக்கேம்மா. காலையில் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், சாயங்காலம் ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் போய்கிட்டு இருக்கேன். அது போக ஆஃபீஸில் எம்கேவுக்கு செக்ரட்டரியாக வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஹெல்ப் கேட்டு வந்தீங்க என் பிள்ளைகிட்ட? அது ஒரு பெரிய கதை தாயி. என் மகன் ஊரெல்லாம் கடை வாங்கி குடிச்சு அழைச்சிக்கிட்டு தெரிஞ்சான். கடைசியில் ஊர் பெரியவர் இருக்கார்ல, உனக்கு கூட தெரியுமே. சொல்லுங்க.
அந்த ஆளுகிட்டையும் கடன் வாங்கி கடைசியில் அசலுக்கு மேலே வட்டி போய் கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலமையில வேணா என் பிள்ளையை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க இருக்கு பையன். ஆ அவனும் இவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு காலம் போன காலத்தில் என் பேத்தியை கட்டுவேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுட்டான். எனக்கும் என் பேத்திக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியல. உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்பதான் டிவியில் உன் பிள்ளை ஏதோ பரிசு வாங்குற மாதிரி படம் வந்தது. அது அவார்டு பாட்டி. அதான் அதை பார்க்கவும் எங்களுக்கு ஏதோ நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியுதேன்னு உத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஓம் பிள்ளைன்னு. என் பேத்தியோட ஒன்று மண்ணா விளையாண்ட பையன் தானே. என் பேத்திக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, அட நம்ம கூட படித்த ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்புறம் சரி தம்பிக்கிட்ட ஒத்தாசை காப்போன்னு ஒத்தையா மெட்ராஸுக்கு தனியாக வந்தது பிள்ளை. வந்த இடத்துல முதல்ல என் பேத்தியை உன் மகனுக்கு அடையாளம் தெரியல, அனுப்பி விட்டுட்டா அப்படி. அப்புறம் அங்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சு என் பேத்தியை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் உன் மகன் கண்டுபிடிச்சு இப்போ இங்கே அது இருக்கோம்ப்பா. ஏதோ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனா இன்னைக்கு நல்லா இருக்கும். எல்லா புண்ணியமும் உனக்கு தான், உன் பிள்ளைக்கு தான். சரி உங்களுக்கு இப்போ எல்லாம் ஓகே தானே? ஆமாம்மா எல்லாம் சரியாக இருக்குது. அப்புறம் அந்த கடன் எல்லாம் அதையெல்லாம் உன் பிள்ளை தம்பியே அடைச்சிருச்சு அப்படின்னா உங்களோட எல்லா ப்ராப்ளமும் இப்போ சால்வ்டு அப்படி தானே? ஆமாம்மா. அப்புறம் எதுக்குமா இன்னமும் இங்கேயே இருக்கீங்க? ஒரு வயசு பையன் தனியாக இருக்கிற ஒரு வீட்டில் நீங்களும் வயசு பிள்ளையை வச்சுக்கிட்டு தனியாக இருந்தால் ஊர் உலகத்தில் பார்க்குறவங்க என்ன பேசுவாங்க?